அவமானம், மிகப்பெரிய அவமானம். அந்த குழந்தை மூசாவை பூதலோகத்திலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை, பூலோகத்திலும் எதுவும் பண்ண முடியவில்லை. மிகப்பெரிய அவமானம். அறிவு கட்டவனை ரசூல், ஊரையே ஆட்டிவித்து 4 பேரை கொன்ற உன்னால் அந்த பொடியன் மூசாவை கொல்ல முடியவில்லையா? கொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவரிடம் மண்டியிட்டு உயிர் பிச்சை வேறு வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். இது எல்லாவற்றையும் விட அவமானம். இல்லை மன்னா, எனக்கும் மூசாவுக்கும் நடந்த நேரடி சண்டையில் நான் என்னுடைய எல்லா சக்திகளையும் பிரயோகித்து பார்த்து விட்டேன். ஆனால் அவனிடம் என்னுடைய எந்த சக்தியும் எடுபடவில்லை. முடிவில் நான் தோற்று போனேன். தோற்ற பின்னால் அந்த பாலருந்தும் பாலகனின் வெற்றியை பாராட்ட சிறிது கூட வெட்கமானமின்றி பூதலோகம் வரை வந்திருக்கிறாயே. உன்னை பூதம் என்று சொல்லவோ உன் திருமுகத்தை பார்க்கவோ எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இன்னும் உயிருடன் இருக்க நானும் வெட்கப்படுகிறேன் மன்னா. ஆனால் அந்த மூசாவை பற்றி தங்களிடம் தெரிவிக்க ஒரு செய்தி ஒன்று உள்ளது. மூசா குழந்தை இல்லை மன்னா. அவன் சக்தியில் நம்மை விட பெரியவன், அறிவாளி, சூட்சுமங்கள் தெரிந்தவன். அந்த மூசா இங்கு வந்து மரண விளையாட்டில் வென்று அவனது பெற்றோரையும் குழந்தையையும் கொண்டு போன போதே அவனுடைய சக்தி நமக்கு தெரிந்த விஷயம் தானே. வீணாக பூலோகம் சென்று மூக்குடைபட்டு திரும்பி வந்த பிறகுதான் இந்த ரசூலுக்கு அந்த உண்மை உரைக்கிறது போல இருக்கிறது. உங்கள் சிரிப்பை பல்லெல்லாம் விழுந்து விட்டாலும் சிரிப்பதற்கு மட்டும் உங்களுக்கு பஞ்சமே இல்லை. இங்கே மூசாவிடம் தோற்று வந்து நிற்பது தனிப்பட்ட ரசூல் அல்ல, ஒட்டுமொத்த பூதலோகமும் தான். இதை இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் அவமானப்பட்டோ கவலைப்பட்டோ பிரயோஜனம் இல்லை. உடனடியாக அந்த அலாவுதீன் குடும்பத்தை அழிக்க திட்டம் தேவை. யோஜனை கூறுங்கள். மன்னா, என்ன 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 சொல்லுங்கள். அவனை அழிக்க வழியை கண்டுபிடித்து விட்டீரா? சொல்லுங்கள். மன்னிக்க வேண்டும் மன்னா. நான் புழக்கடை போவதற்கு உங்கள் அனுமதியை கேட்கவே மன்னா என்று அழைத்தேன். போய் தொலையுங்கள் சீக்கிரம். உங்களுக்கெல்லாம் பதவியிலிருந்து ஓய்வு கொடுத்து விட்டு இளைஞர்களுக்கு ஆட்சியில் வாய்ப்பு கொடுத்து பூதலோகத்தில் புதிய ரத்தத்தை பாய்ச்சினால் தான் இனி உருப்படும். மூசா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு பிறகு உங்களை கவனித்துக் கொள்கிறேன். மன்னா, ஒருவனை எப்போது நமது சக்தியால் வெல்ல முடியவில்லையோ அவனை நாம் சதியால் தான் வெல்ல வேண்டும். பகையாளி குடியை உறவாடிதான் கெடுக்க வேண்டும். இதுதான் பூலோகத்தில் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற கதையாச்சே. சரி, அதற்கு என்ன செய்யலாம்? இப்போது நமக்கு பூலோகத்தில் ஏற்பட்ட தோல்வியால் முதலில் அலாவுதீனுக்கு பயந்தது போல் நாம் நடித்து பதுங்கி அவனிடம் நாம் நட்பை ஏற்படுத்திக் கொள்வோம். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து அவன் தலையில் ஒரு கல்லை தூக்கி போட்டு ஒரேடியாக கொன்று விடலாம். இனி வேறு வழியில்லை, அப்படித்தான் செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் முதலில் அலாவுதீன் தோளில் கை போட்டு பின் கழுத்தை நெரிப்போம். நீ அக்பரை பார்த்திருக்கிறாய், பாபரை பார்த்திருக்கிறாய், ஏன் அவுரங்கசீப் அரண்மனையே அலங்கரித்திருக்கிறாய். இப்போ என்னோட வீட்டை அலங்கரிச்சிருக்க. அற்புதமான மான். பேசுமானே பேசு. என்னங்க? ஆஹா, உனக்கு பைந்தமிழ் கூட தெரியுமா? ஆனா வாய் அசையவே இல்ல, சவுண்ட் மட்டும் வருது. என்னங்க? என்னங்க? என்னங்க நல்லா இருக்கீங்களா? ஏங்க ஏங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் தாங்க உங்க சாவித்ரி. ஏங்க, என் மூளைக்கு சாவியே நீதான் சாவித்ரின்னு அடிக்கடி என்ன கொஞ்சுவீங்களே, அந்த சாவித்ரி தாங்க நான். அட கடவுளே, நீங்க பெரிய மறதிக்காரர்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்ன இந்த அளவுக்கு மறந்து நிக்கணுமா? இங்க பாருங்க, இவன் தாங்க நம்ம பையன். இத பாரு, எனக்கு கல்யாணமும் ஆகல, கச்சேரியும் நடக்கல. நீ எதிர்பார்த்து வந்த ஆளு நான் இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நம்ம சேர்ந்து வாழற வரைக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். நியாயப்படி என்ன நிராதரவா விட்டதுக்கு நான் தான் உங்களை கோச்சுக்கணும். இத பாரு, நீயும் கோச்சுக்க வேணாம், நானும் கோச்சுக்க வேணாம். உன் கண் பார்வையில நான் உன் புருஷன் மாதிரி இருக்கிறதுனால இந்த குழப்பம்.
இப்போ தெளிவான முறையில நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் உன் புருஷன் இல்ல. முதல்ல கிளம்பு. என்னம்மா இவர் இப்படி சொல்றாரு? அப்படின்னா இவர் எனக்கு அப்பா இல்லையா? அப்பா தான்டா. அவர் சும்மா நம்ம கிட்ட விளையாடுறாரு. சீ 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 சீ. நான் எதுக்கு உங்க கூட விளையாடணும்? நீங்க தான் வீடு மாறி வீடு வந்து கோமாளித்தனமா என் கூட அப்பா அம்மான்னு விளையாடிட்டு இருக்கீங்க. முதல்ல உன் பையனை கூட்டு வெளியே போ. ஆஹா, உங்களை விட்டு இனிமே நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஐயா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. முதல்ல அவனை கூட்டிட்டு வெளியே போ. முடியாதுங்க, நாங்க எங்கேயும் போக மாட்டோம். இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க 2 பேரையும் தூக்கி அப்படியே வெளியே போறதுக்கு என்கிட்ட ஒருத்தர் இருக்காரு. இப்ப அவரை வர வைக்கிறேன். அம்மா பாத்துட்டே இரு, இப்போ ஒரு தாத்தா வருவாரு. உசூர், வந்தேன் உங்கள் அடிமை பூதம், கட்டளையிடுங்கள். நீ உடனே இவங்க 2 பேரையும் வீட்டுல கொண்டு போய் விட்டு வாப்போ. உத்தரவு. புறப்படுங்கள். வாருங்கள் வாருங்கள். முடியாது. என்னங்க, போக மாட்டேன். போ. என்னங்க, ஐயோ. சரியான ஞாபக மருதி கேஸா இருக்கும் போல இருக்கு. யார்கிட்ட விளையாடுறாங்க? பிச்சுடுவேன். நம்ம பூதம்னா பூதம் தான். நாங்க கணவன் மனைவிங்கிறதுக்கு இந்த போட்டோ ஒண்ணுதாங்க அத்தாச்சு. ஆனா மம்மியும் டேடியும் என் கூட சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கல தாத்தா. அதுக்கு காரணம் இருக்குடா செல்லம். நீ வயிற்றுல இருக்கும் போதே உங்க அப்பா நம்ம 2 பேரையும் தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. நானும் அவரை தேடாத இடம் இல்ல. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவரு இப்போதானே நம்ம கண்ணிலேயே பட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவர் நம்மள ஏத்துக்க மாட்டேங்கிறாரே மம்மி, அது ஏன்? விதி விதி தாண்டா காரணம். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மறதி வியாதி மூலமா விதி நம்ம வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கு. உங்க கதையை கேட்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு ஆறுதல் தேவையில்லைங்க ஐயா. பிரச்சனைக்கு தீர்வுதான் வேணும். நானும் என் மகனும் அவரோட சேரணும். நீங்க மனசு வச்சா அது நடக்கும். உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரி இருக்குமா? ஒரு தகப்பனா இருந்து நான் உன்னை உன் புருஷனோட சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல நான் நேரடியா சம்பந்தப்பட மாட்டேன். நான் சொல்ற விலாசத்துக்கு போனா அங்க ஆயிஷான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க எப்பாடுபட்டாவது உன்னை உன் புருஷனோட சேர்த்து வச்சிருவாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். அது போதுங்க ஐயா, அது போதும். வாழ்நாள் முழுக்க உங்களை நாங்க நன்றியோட நினைச்சிட்டு இருப்போம். ரகு, என்னங்க சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்லயே யோசிக்கிறதுக்கு விஷயம் பஞ்சமா இருக்கு. எவ்வளவுதான் யோசிச்சாலும் எதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க மாட்டேங்குதே. கௌரிக்கு எப்ப குணமாகும்? நம்ம கவலை எல்லாம் எப்ப தீரும்? இதுக்கெல்லாம் அந்த கடவுளுக்காவது பதில் தெரியுமா? ஏங்க, கடவுள் தான் இப்படி சோதிக்கிறாருன்னா மனுஷங்க அதுக்கு மேல இந்த நேரம் பார்த்து நம்ம கூட இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லி நமக்கு உதவி செய்ய வேண்டிய உங்க தம்பியும் தான் குடும்பம் தான் வாழ்க்கை தான் பெருசுன்னு நம்மள இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. எல்லாரும் சுயநலமா இருக்காங்க, நம்மளாலதான் அப்படி இருக்க முடியல. எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போது சொந்த பந்தங்கள் தேடி வர்றதும், கஷ்டம்னு வரும்போது எங்க அவங்கள நம்ம உதவி கேட்டு போறோம்னு விட்டுட்டு போறதும் இயல்பு தானே. ஆனா அவங்களுக்கு கஷ்டம்னு வந்த போது நாம அவங்களுக்கு உதவி செய்யலையா? வீட்டுல தங்க வச்சு சமைச்சு போடலையா? வேலைக்கு டெபாசிட்டுக்காக என் நகையெல்லாம் கைட்டு கொடுக்கலையா? அது உன்னுடைய பெருந்தன்மை. ஆனா அவங்களுக்கு அது இல்லையே, என்ன செய்ய முடியும்? நாள் இப்படியே போயிடாது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நானும் ஒரு நாளைக்கு நல்லா இருப்பேன். அப்ப அவங்க என்ன தேடி வருவாங்கல்ல, அப்ப நான் வச்சுக்கிறேன்.
மம்மி பசிக்குது மம்மி. கௌரி, கௌரி, என்னம்மா? உனக்கு பசிக்குதாமா? என்ன வேணுமா சொல்லு, வா நான் தரேன். உட்காரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா சாப்பிட்றதுக்கு. உட்காரு. இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா கௌதம், என்னை விட்டுட்டு தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? அதுமா உனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நீ ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக உன்னை விட்டுட்டு கௌதம் சாப்பிட வந்திருக்கான், அவ்வளவுதான். எனக்கு உடம்பு சரியில்லையா? யார் சொன்னது? நான் நல்லா தானே இருக்கேன். என்னங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? கௌரிக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா இருக்கா. இப்ப சாப்பிடுவா பாருங்க. சாப்பிடுமா. சாப்பிடு. மம்மி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு பத்தவே இல்லை மம்மி. எனக்கு உடம்புக்கு எதுவும் வரலன்னு இப்பவாது நம்புறீங்களா? சரி மம்மி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். கோதண்டம், கோதண்டம். அம்மா வாமா. என்னப்பா இது? என்னமோ கப்பலே கவிழ்ந்து போன மாதிரி தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க. என்னத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, சீனு, உமா, குழந்தை மீனாலாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்கப்பா. அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாலும் உங்களையும் கௌரியும் பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் அண்ணன் தம்பி இல்லைன்னு போயிடுமாப்பா. நான் உங்களை அப்படியே வளர்த்தேன். கவலைப்படாத கோதண்டம், நல்ல நேரம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, கௌரி கிட்ட ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? ஆத்தா மகமாயி, அந்த சின்ன குழந்தை உடம்புல என்னதாம்மா பூந்திருக்கு? ஆயிரம் கண்ணுடையாளே, திருவேற்காடு மாரியம்மா, என் பிள்ளைய நீதாம்மா காப்பாத்தணும். தாயே, என் குழந்தை நல்லபடியா எனக்கு திரும்ப கிடைக்கணும்.
கனகு இந்தாம்மா, இது பூஜையில வச்ச தாய்த்து. இத நம்ம கௌரி கையில கட்டு. அந்த மாரியம்மா காப்பாத்துவாம்மா.